ஹாலிவுட்க்கு ஈவில் டெத்னா கோலிவுட்க்கு சாத்தான் த டார்க் தான். ஒரு கிராமத்துல பல தலைமுறையா ஒரு மர்மமான சம்பவம் தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. அந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு சாத்தான் இருக்கு. அந்த சாத்தான் ஏன் ஒரு நபரை பின்தொடர்ந்து ஏன் ஒரு குடும்பத்தை குறி வைக்குது? இதான் சாத்தான் தி டார்க் படத்தோட கதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நடுவில் இருக்கிற அஸ்தனாபுரம்ன்ற கிராமத்துல தான் இந்த கதை ஆரம்பிக்கும். அந்த கிராமத்துல இருக்கிற மக்கள் யாருக்குமே கடவுள் நம்பிக்கையே கிடையாது. அதுக்கு மாற அவங்க சாத்தான காக்கை உருவம் கொண்ட சிலையா வழிபட்டுட்டு இருந்தாங்க. அந்த சாத்தானுக்கு உயிர் பலி கொடுத்தா அவங்க கிராமத்துக்கு நல்லது நடக்கும்ன்றது அவங்களோட ஐதீகம். முதல்ல ஆடு மாடு கோழின்னு பலி கொடுத்துட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்துக்கு மேல மனுஷனை பலி கொடுக்க ஆரம்பிச்சாங்க, குறிப்பா குழந்தைங்க. அந்த கிராமத்து மக்கள் இந்த சடங்கை பண்றதுக்கு பின்னாடி ஒரு கொடூரமான வரலாறே இருக்கு. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி காலத்தப்போ ஒரு சூனிய சடங்கு தவறா முடிச்ச காரணத்தினால அந்த சாபம் அந்த கிராமத்தையும் அந்த கிராமத்து மக்களையும் பல தலைமுறையா பின்தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அப்படியே பிளாஷ்பேக் முடிஞ்சு கதை பிரசன்ட்டுக்கு மூவ் ஆகுது. பிரசன்ட்ல மெஸ்லின் குடும்பத்தை சேர்ந்தா கதை ஆரம்பிக்குது. மெஸ்லினுக்கு மொத்தம் 2 பொண்ணுங்க. மூத்த பொண்ணு அலிஷா சர்ச் கான்வென்ட் ஸ்கூல்ல 12th படிக்கிறா. 2வது பொண்ணு ஐரின், அவள் டிஃப்ரெண்டம். அவளும் அதே ஸ்கூல்ல தான் பிரைமரி எஜுகேஷன் படிக்கிறா. அந்த குடும்பத்துல எல்லாருமே நார்மலா இருந்தாங்க, மெஸ்லினை தவிர. அது மட்டும் இல்லாம அந்த குடும்பத்துல ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தியும் இருந்தது. அப்படியே கதை மூவ் ஆகி அலிஷாவோட ஸ்கூலுக்கு வருது. அலிஷாவோட கிளாஸ்மேட்ஸ் யாருமே அலிஷா கிட்ட அந்த அளவுக்கு பேச மாட்டாங்க, இன்ட்ராக்டும் பண்ண மாட்டாங்க. அவள் எப்பவுமே ஒரு பெஞ்சில் தனியாகவே தான் உட்காந்துருப்பா. ஆனால் அந்த கிளாஸில் சாகர்ன்ற ஒரு பையன் மட்டும் அலிஷாவை லவ் பண்ணிட்டு இருந்தான். அலிஷா அவள் கிளாஸில் இருக்கும்போதே மெஸ்லின் ஃபாதரை பார்க்கறதுக்கு சர்ச்சுக்கு வரா. மெஸ்லின் சர்ச்சுக்கு வரதை பார்த்த மதர்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஃபாதர், நீ எதுக்கு இந்த புனிதமான இடத்துக்கு வந்து நம்மளை பார்த்து கத்துறாரு. மெஸ்லின் ஃபாதரை பார்த்து, நான்லாம் இங்கே வரக்கூடாதா ஃபாதர்? உங்கள் ஏசப்பா என்னெல்லாம் பார்க்க மாட்டாரா? எப்போ பாரு தலைகுனிஞ்சே தான் இருப்பாரா? இப்போ அவர் என்னை பாப்பாரு பாருங்கன்னு சொல்ல அங்கே இருக்கிற மதர் அண்ட் சர்ச் ஃபாதர் மெதுவாக சேர்ந்து ஏசப்பா சிலையை பார்க்குறாங்க. ஏசப்பா சிலையோட தலை அப்படியே மெதுவாக நின்று மெஸ்லினை பார்க்குறேன். அதை பார்த்து ஷாக்கான மதர் மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. சர்ச்சு ஃபாதர் உடனே கோவமா மெஸ்லினை பார்த்து, நீ இங்கேருந்து போன்னு சொல்றாரு. மெஸ்லின், நான் பாவ மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன் ஃபாதர், எனக்கு பாவ மன்னிப்பு கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்குறேன். ஃபாதர் மெஸ்லினை கூட்டிட்டு பாவ மன்னிப்பு கொடுக்கறதுக்கு போறாரு. மெஸ்லின் ஃபாதர் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கும்போது, என் காதுக்குள்ள ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு ஃபாதர், நான் இந்த கிராமத்துக்கு நிறைய தீய விஷயங்கள் பண்ண போறேன், நான் அதுக்காக தான் இப்போ பாவ மன்னிப்பு கேட்க வந்திருக்கேன்னு சொல்றான். ஃபாதரை பார்த்து, ஃபாதர் என்ன பாருங்கன்னு சொல்றான். ஃபாதரும் திரும்பி பார்க்கும்போது அவ சாத்தானோட குறியீட தன்னோட கையில கிழிச்சிட்டு வந்ததை பாக்குறாரு. சீன் க்ளோஸ் ஆகுது. அடுத்த சீன்ல அலிஷா ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போறா. மதர் அதுகிட்ட போய், மெஸ்லின் இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தா. சர்ச்சுக்கு வந்து ஃபாதர் கிட்ட பேசிட்டு போன நேரத்துல இருந்து ஃபாதர் ஹெவி ஃபீவர்ல படுத்திருக்காரு, இனிமே மெஸ்லினை சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. அலிஷா பயந்து போய் ஐரினை கூட்டிட்டு வேகமா வீட்டுக்கு போறா. அலிஷா வீட்டுக்கு வர வழியிலேயே மெஸ்லினை பாக்குறா. பார்த்து, நீ ஏமா சர்ச்சுக்கு வந்த? நான் தான் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்றா. மெஸ்லின், நான் வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே வரலன்னு சொல்லி ரொம்ப சாதாரணமா பேசுறா. அலிஷா வீட்டுக்கு போலான்னு மெஸ்லினை கூப்பிடும்போது மெஸ்லின் அலிஷா கூட வராம வேற திசையை நோக்கி நடக்கிறா. இப்ப எங்கம்மா போறேன்னு அலிஷா கேக்குறப்போ மெஸ்லின், கீழ் வீட்டுக்கு பால் வைக்க போனேன், பால் வச்சுனா ஞாபகம் இல்ல, அதான் பார்க்க போறேன்னு சொல்றா. அலிஷா பதறி போய், நீ ஏமா அங்கெல்லாம் போற, நீ வீட்டுக்கு போ, நான் போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு அலிஷா போறா. அலிஷா அந்த வீட்டுக்கிட்ட போகும்போது அந்த வீட்டுல ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருக்கு. அலிஷா அந்த வீட்டுக்குள்ள யாராவது இருக்காங்களான்னு சொல்லிட்டு ஜன்னல் கிட்ட போய் பாக்குறா. ஜன்னல் மேல இருந்து அவ கையை எடுத்து பார்க்கும்போது அவ கையெல்லாம் ரத்த கரையா. அந்த ரத்த கரையை பார்த்து பதறி போன அலிஷா பின்னாடி ஓடி வரும்போது அந்த வீட்டு வாசல்ல ஒரு விரல முடியில கட்டி தொங்க வச்சிருக்காங்க. அதை பார்த்து இன்னும் பயந்து போன அலிஷா நேரா அவ வீட்டுக்கு ஓடி போறா. அலிஷா வீட்டுக்குள்ள போய் ஐரினை பார்க்கும்போது ஐரின் பயந்து போய் உட்கார்ந்துருக்கா. என்னன்னு கேட்கும்போது ஐரின் கிச்சனை பார்த்து கையை காட்டுறா. கிச்சனுக்குள்ள போன அலிஷாக்கு ஒரு பயங்கரமான ஷாக். அவங்க அம்மாவோட ஒரு அப்நார்மல் ஆக்டிவிட்டியை பார்க்குறா. அவங்க அம்மா மெஸ்லின் தன்னோட கையை தானே அறுத்துட்டு இருக்கிறத பார்க்குறா. அதை பார்த்து பயந்து போன அலிஷா, ஏமா இப்படிலாம் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கிச்சனை விட்டு வெளியே கூட்டு வரா. அடுத்த சீன்ல 3 பேரும் சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்துருக்காங்க. அலிஷா சாப்பிட போகும்போது மெஸ்லின், இனிமே ப்ரேயர் பண்ணிட்டு சாப்பிடுவோன்னு சொல்றா. அலிஷா, என்னம்மா திடீர்னு புதுசா பேசுறேன்னு கேட்குறப்போ, இனிமே நம்ம வீட்டில் இதையே ஃபாலோ பண்ணணும்னு மெஸ்லின் சொல்றா. எல்லாரும் ப்ரேயர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ திருப்பியும் அலிஷா மெஸ்லின் கிட்ட ஒரு அப்நார்மல் ஆக்டிவிட்டியை பார்க்குறா. பயந்துட்டு இருக்கும் போதே மெஸ்லின் சடனா நார்மல் ஆகுறா. வாங்க சாப்பிடலான்னு சொல்லிட்டு ரொம்ப அப்நார்மலா சாப்பிட ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் நைட்டு அலிஷா அவங்க அம்மாவை தான் மடியில படுக்க வச்சுட்டு, நீயும் என்னை விட்டு போயிட்டா எனக்கு யாருமா இருக்கான்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா பேசிட்டு இருக்கா. அதோட அந்த சீன் க்ளோஸ் ஆகும். மறுநாள் காலையில மெஸ்லின் ஐரனுக்கு தலை கட்டி விட்டுட்டு இருக்கும் போது அலிஷா மெஸ்லின் கிட்ட போய், இன்னைக்கு நீ வீட்டை விட்டு எங்கேயுமே வெளியே போகாதுன்னு சொல்றா. மெஸ்லினும், இன்னைக்கு நான் வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீ வேணும்னா அந்த வீட்டுக்குள்ள வச்சு கூட்டிட்டு போன்னு சொல்றா.
அலிஷா அதுக்கு ரொம்ப சோகமா, நான் எப்படிமோ உன்னை வீட்டுக்குள்ள வச்சு கூட்டிட்டு போவேன்னு கேட்கும்போது மெஸ்லின் ரொம்ப சத்தமா வீட்டுக்குள்ள வச்சு கூட்டிட்டு போன்னு சொல்றேன்லன்னு கத்துறா. அலிஷாவை அவங்க அம்மா மெஸ்லினை வீட்டுக்குள்ள வச்சு கூட்டிட்டு ஐரனை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போயிடுறா. அலிஷா கிளாஸ் ரூம்ல கிளாஸ் கவனிச்சுட்டு இருக்கும்போது அவ காதுல டிஸ்டர்பன்ஸா ஒரு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. அவ டிஸ்டர்ப்டா ஃபீல் பண்றதை பார்த்த டீச்சர், இதுக்குதான் உங்களை மாதிரி ஆட்களை ஸ்கூல்ல சேர்க்க கூடாது, முதலே மதர்ட்ட சொன்ன திட்டிட்டு கிளாஸ் கவனின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறமும் அலிஷாவால நார்மலா கிளாஸ கவனிக்கவே முடியல. யார் கண்ணுக்குமே தெரியாத ஒரு காக்கா உருவம் அவ கண்ணுக்கு மட்டும் தெரியுது. அவ அந்த காக்காவை விரட்ட முயற்சி பண்ணும்போது டீச்சர் அவளை இழுத்து ஸ்டாஃப் ரூம் போயிட்டு இவளால மத்த ஸ்டூடெண்ட்ஸும் டிஸ்டர்ப் ஆகுறாங்கன்னு சொல்லி அவளை டிஸ்மிஸ் பண்றதுக்கு ரெடி பண்றாங்க. அதே நேரத்துல மெஸ்லின் பல சூனிய சூழ்ச்சிகள் செஞ்சு ஒரு சின்ன குழந்தைய கடத்துறா. அலிஷா இப்படி ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்த சாகர் அலிஷாக்கும் சாகருக்கும் காமன் ஃப்ரெண்டா இருக்கிற மோனி கிட்ட ஒரு சைக்காட்ரிஸ்ட் நம்பரை கொடுத்து அனுப்புறான். இதை பார்த்த அலிஷா ரொம்ப கோவப்பட்டு, நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல, என் பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அழுதுட்டே வீட்டுக்கு போயிடுறான். வீட்டுக்கு வர வழியில அந்த குழந்தை காணாம போன வீட்டுல ஒரே கூட்டமா இருக்கு. அந்த கூட்டத்துக்குள்ள போய் அலிஷா பார்க்கும்போது அந்த குழந்தையோட அம்மா அலிஷாவை பார்த்து முறைக்கிறாங்க. அலிஷா ரொம்ப குழப்பம் அடைஞ்சு பயத்தோட வீட்டுக்கு ஓடி போறா. வீட்டு கதவை வேகமா திறந்து உள்ள போய் மெஸ்லினை பார்த்து, நீ எங்கேயாவது வெளியே போனியாமான்னு கேக்குறா. நீ தான் சொல்லிட்டல என்ன எங்கேயும் வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டு, அதான் நான் வீட்டுல உங்களுக்கு ஸ்பெஷலா சமைச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு சாதாரணமா மெஸ்லின் போயிடுறா. நைட்டு டின்னருக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது. மெஸ்லின் தன்னோட பல்ல தன்னை தானே புடுங்கி எடுத்துட்டு இருக்கா. அலிஷா பயந்து கிட்ட போகும்போது மெஸ்லின் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அதே நேரத்துல ஊர் மக்கள் எல்லாருமே அந்த கடத்தப்பட்ட குழந்தைக்காக மெஸ்லினை சந்தேகப்பட்டு மெஸ்லின் வீட்டுக்கு வராங்க. அலிஷா தன்னோட அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க எல்லாரையுமே அனுப்பி வச்சிடுறா. மறுநாள் காலையில ஒரு பயங்கரமான விஷயம் நடக்குது. சர்ச் ஃபாதரை யாரோ மர்மமான முறையில கொலை பண்ணி போட்டிருக்காங்க. ஃபாதர் இறந்த விஷயம் தெரிஞ்ச அலிஷா வீட்டுக்கு வேகமா போறா. அவ போற வழியில ஒரு காக்கா அவ காதை கொத்தி அவ மேல ஒரு கண்ணை அப்படியே போட்டுட்டு போகுது. அதை பார்த்து அலிஷா இன்னும் பயந்து வேகமா வீட்டுக்கு போறா. வீட்டுக்குள்ள போனா மெஸ்லின் முக்காடு போட்டு செவுத்துல முட்டிக்கிட்டு இருக்கா. நீ ஏமோ உன் முகத்தை மறைச்சு இப்படி முட்டிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது சடனா மெஸ்லின் திரும்பும் போது அவளோட ஒரு கண் இல்லாம இருக்கு. அலிஷா அப்படியே கழுத்தை பிடிச்சு செவுத்துல தூக்குறா. உடனே ஐரின் பயந்து போய் சாகருக்கு கால் பண்றா. அதே நேரத்துல ஃபாதரோட பாடியை மார்ச்சுரிக்கு அனுப்புற ப்ரொசீஜர் நடந்துட்டு இருக்கும்போது இன்ஸ்பெக்டருக்கு ஒரு கால் வருது. ஊர் எல்லையில இருக்கிற பழைய குடோன்ல இன்னும் 2 டெட் பாடி இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆகி அந்த டெட் பாடிஸையும் மார்ச்சுரிக்கு அனுப்புறதுக்கு சொல்றாரு. சாகரும் அதே ஹாஸ்பிட்டல்ல அலிஷாவையும் அவங்க அம்மாவையும் அட்மிட் பண்றான். சாகர் அலிஷாவை பார்த்து, உங்க அம்மாவுக்கு முகம் கூட தெரியாத அளவுக்கு அவ்வளவு அதிகமா அடிபட்டிருக்கு, உனக்கும் அடிபட்டிருக்கு, அப்படி உங்க வீட்டுல என்னதான் ஆச்சுன்னு கேக்குறான். அலிஷா அதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கா. உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேருன்னு சாகர் கேக்குறான். அலிஷா அதுக்கு 3 பேருன்னு சொல்றான். ஆனா ஐரின் மட்டும் தன் கையால 4 பேருன்னு காட்டுறா. அதுல ரொம்ப குழப்பமான சாகர் நேரா அலிஷாவோட வீட்டுக்கு போறான். அதே நேரத்துல மார்ச்சரியில ஃபாதரோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. அது மட்டும் இல்லாம ஃபாதரோட உடம்புல சாத்தானோட குறியீடு கிழிக்கப்பட்டிருந்தது. அந்த அமானுஷ்யமான விஷயங்களை பார்த்து மார்ச்சரி ரூம்ல இருந்து எல்லாரும் ஓட இன்ஸ்பெக்டர் மட்டும் அந்த டெட் பாடிஸ் எல்லாம் டிஸ்போஸ் பண்றதுக்கு ரெடி பண்ண சொல்றாரு. அதே நேரத்துல சாகர் அலிஷாவோட வீட்டுக்குள்ள போய் சுத்தி முத்தி எல்லா பக்கமும் தேடுறான். அப்போ அந்த மூடப்பட்ட கதவை பார்க்கறான். அந்த கதவுக்கு பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த கதவை உடைச்சு அந்த ரூமுக்குள்ள போறான். அந்த ரூமுக்குள்ள போன சாகருக்கு பயங்கரமான ஷாக். ரொம்ப கொடூரமான ஒரு முகத்தை பார்த்து பயந்து அந்த வீட்டை விட்டு ஓடி வெளியே வராங்க சாகரும் அவனோட ஃப்ரெண்டும். டெட் பாடிஸை டிஸ்போஸ் பண்றதுக்காக இன்ஸ்பெக்டர் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது குழி தோண்டும் போது அவங்களுக்கு ஒரு பாக்ஸ் கிடைக்குது. அந்த பாக்ஸ்குள்ள ஒரு பெண்ணோட உடம்பு எந்த விதத்திலயுமே அழுகாம எப்படி புதைக்கப்பட்டுச்சோ அதே மாதிரியே இருக்கு. மறுநாள் காலையில சாகர் சர்ச்சில் இருக்கிற மதரை மீட் பண்ண போகும்போது சாகர் கூட வந்து அவனோட ஃப்ரெண்டு மாடியில இருந்து கீழே பிடிச்சு தற்கொலை பண்ணி செத்து போயிடறான். அவன் உடம்புலையும் அதே மாதிரி சாத்தானோட குறியீடுகள் கிழிக்கப்பட்டிருந்தது. இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறத பார்த்த சர்ச் மதர் மெஸ்லினை மீட் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இந்த சாத்தான் குறியீடுகளை பார்த்து ரொம்ப குழப்பம் அடைஞ்ச சாகர் மெஸ்லினை மீட் பண்றதுக்காக அந்த ரூமுக்கு போகும்போது அங்க மெஸ்லினும் இல்ல மதரும் இல்லை. ஆனா அங்க சாகருக்கு பயங்கரமான ஒரு ஷாக். ரூம் ஃபுல்லா ரத்தத்தால சாத்தானோட குறியீடுகள் வரையப்பட்டிருக்கு. அந்த ரூம்ல இருக்கிற குறியீடுகளை பார்த்து சந்தேகப்பட்ட சாகர் மார்ச்சுரிக்கு போய் பார்க்கும்போது மதர் அங்க இறந்து போய் இருக்கிறாங்க. அதே நேரத்துல மெஸ்லின் மதரோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஐரினை கூப்பிடுறதுக்காக ஸ்கூலுக்கு போறான். ஐரினை அழைச்சிட்டு மெஸ்லின் வீட்டுக்கு போன அதே நேரத்துல சாகரும் இன்ஸ்பெக்டரும் மெஸ்லின் வீட்டுக்கு வராங்க. சாகர் வீட்டுக்குள்ள போய் ஐரினை பத்திரமா வெளியே கொண்டு வந்துடுறான். இன்ஸ்பெக்டரும் மெஸ்லினை கார்ல ஏற்றிடுறாங்க. அப்போ மெஸ்லின் சாகரை ரொம்ப வினோதமா பாக்குறான். அதே நேரத்துல இன்ஸ்பெக்டர்
இன்ஸ்பெக்டருக்கு உள்ள ஒரு பெரிய ஷாக். அந்த மூடப்பட்ட மர்மமான ரூம்ல நிறைய விரல்களை கயிறுல கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அதை பார்த்து ஷாக் ஆகி இன்ஸ்பெக்டர் வண்டி எடுக்கிறதுக்கு வெளியே வராரு. அப்போ ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து வண்டி எடுக்க விடாம தகராறு பண்றாங்க. அப்போ மெஸ்லின் வண்டியில இருந்து காணாம போயிடுறா. அங்க இருந்து எப்படியோ இன்ஸ்பெக்டரும் சாகரும் தப்பிச்சு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு சாகரை தூங்க விடாம ஒரு டிஸ்டர்ப்டான சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்க சாகர் ஒரு ஷார்ப்பான பொருள் எடுத்து தான் காதுல நல்லா குத்திக்கிறான். மறுநாள் காலையில சாகர் இன்ஸ்பெக்டரை மீட் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஃபாதர் டெத்துக்கு அப்புறம் தான் நடக்குது, நம்ம ஃபாதர் வீட்டுக்கு போய் தேடினோம்னா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு சொல்றான். இன்ஸ்பெக்டரும் சாகரும் ஃபாதரோட வீட்டுக்கு போய் க்ளூ தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்க தேடும்போது சாகருக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் ஒரு பெரிய க்ளூ கிடைக்குது. அந்த க்ளூவை எடுத்துட்டு அவங்க ஒருத்தரை மீட் பண்றதுக்காக போறாங்க. இன்ஸ்பெக்டருக்கும் ஒரு பயங்கரமான விஷயம் தெரிய வருது. 1950 அஸ்தினாபுரம் கிராமத்துல இருக்கிற மக்கள் யாருக்குமே கடவுள் நம்பிக்கையே கிடையாது, ஒருத்திய தவிர, விக்டோரியா. தன்னோட 16 வயசு வரைக்கும் சாத்தானை வழிபட்டுட்டு இருந்த விக்டோரியா 16 வயசுக்கு அப்புறமா இயேசுவை வணங்க ஆரம்பிக்கிறா. சர்ச்சில் ஊழியர் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு குழந்தையும் இருக்கு. அந்த குழந்தை தான் மெர்சிலின். ஊர்ல நடக்கிற சாத்தான் சடங்குகள் எல்லாம் பார்த்துட்டு எல்லா மக்களையும் இயேசுவை வணங்குறதுக்காக வலியுறுத்துறா. அதே நேரத்துல விக்டோரியாவோட கணவர் உடல்நிலை சரியில்லாம படுத்த படுக்கையில இருக்காரு. ஒரு நாள் ராத்திரி விக்டோரியாவோட கணவர் உடல்நிலை ரொம்ப சரியில்லாம இறந்து போயிடுறாரு. அப்ப அவரை காப்பாத்துறதுக்காக மருத்துவச்சியை கூட்டிட்டு வந்து பார்க்கும்போது உன் கணவர் எப்பயோ இறந்து போயிட்டாருன்னு சொல்றாரு. அதுக்கு ரொம்ப கோவப்பட்டு விக்டோரியா அந்த மருத்துவச்சியை வெளியே அனுப்பி விட்டுறாங்க. ஜெபம் பண்ணி தன்னோட கணவரை சரியாக்கிடலாம் நினைச்சிட்டு இருக்கிற விக்டோரியாவுக்கு எதுவுமே கை கொடுக்கல. அதுல விரக்தியான விக்டோரியா கடைசியில சாத்தான் வழிபாட்டை தேர்ந்தெடுக்கிறா. இறந்தவங்களை உயிர் தெள வைக்கிற புக்கான மெலிஷியஸ் மேக்னஸை வச்சு தன்னோட சாத்தான் சடங்கை செய்ய ஆரம்பிக்கிறா. அவ தன்னை தானே சாத்தானுக்கு காணிக்கையா செலுத்துறா. அவ நாக்க வெட்டுறது, அவ கைய வெட்டுறது. அவ அந்த சடங்கை செஞ்சுட்டு இருக்கும் போதே ஊர் மக்கள் எல்லாரும் வந்து அவளை அந்த சடங்கை செய்ய விடாம தடுத்து அவளை அடிச்சு உயிரோட புதைச்சிடுறாங்க. விக்டோரியாவோட தோழி மெஸ்லினை மட்டும் காப்பாத்திட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுறான். விக்டோரியா செஞ்ச அந்த கொடூரமான சடங்குனால ஊர் மக்கள் எல்லாரும் நோய்வாய்ப்பட்டு பசி பட்னியில இருக்காங்க. இதை பெர்னாண்டஸ்ன்ற ஆள்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்காக நம்ம உயிர் பலி கொடுத்தா மட்டும்தான் நம்ம இதுல இருந்து மீள முடியும்னு சொல்லி ஊர் மக்களை நம்ப வச்சு பல தலைமுறையா உயிர் பலி கொடுத்துட்டே வராங்க. அதுவும் குறிப்பா குழந்தைகளை மட்டும். விக்டோரியா தொடங்கி வச்ச இந்த சடங்கு அவ குடும்பத்தை தொடர்ந்து அப்படியே வந்து அது மெஸ்லினுக்கு தொடருது. அடுத்த அலிஷாவுக்கும் தொடர ஆரம்பிக்குது. காணாம போன குழந்தையோட அம்மா அப்பா கோவப்பட்டு ஐரினை அடுத்து பலி கொடுத்தா மட்டும்தான் நம்ம ஊருக்கு இருக்கிற சாபம் நீங்கும்னு ஐரினை பலி கொடுக்கறதுக்காக ரெடி பண்றாங்க. இந்த மாதிரி பல மர்மமான விஷயங்கள்னால இந்த கதை டு பி கண்டினியூன்னு வருது. ஓவராலா ஹாரர் மூவிஸ் பிடிச்ச எல்லாருக்குமே இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். கொஞ்சம் டிஸ்டர்ப்டான ஃபிலிம் தான். நீங்க இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு ஹாரர் ஃபில்மோட உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன்.